கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு நீண்ட நல்ல ஒரு சரித்திர நிகழ்வு நடந்திருக்கிறது. பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இதை பார்க்கின்ற வேளையில் அந்த காலத்தில் ஏரோது ராஜா என்று ஒருத்தர் இருந்தார். இயேசுனுடைய பிறப்பில் இருந்த ஏரோது ராஜா வேறு, இப்பொழுது இருக்கிறதான ஏரோது ராஜா. அவர் பின்னாலே வந்தவர். அந்த ஏரோது ராஜா அவர் யூத குலத்தில் வந்தவர். அவருக்கு அந்த ராஜ பாரம்பரியம் அவருக்கு பரம்பரையாக வந்தது. அந்த இடத்துல அவர் அந்த ரோமாரியர்களுக்கு கீழே இவர் கப்பம் கட்டி கொண்டு அவர் ஒரு சிற்றரசரை போல வாழ்ந்து கொண்டு வந்தார். இவர்தான் யோவான் ஸ்நானகனை சிறை சேதம் பண்ணதான இந்த ஏரோது. இவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அதிகமாக பல நேரங்களிலே அவரை துன்பப்படுத்தி அவரிடத்தில் விசாரிக்க வந்த நேரத்தில் பல காரியங்களை எல்லாம் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களிலே அவர் இயேசுவை நிந்தித்தார், இயேசுவை ஏளனம் பண்ணினார், அவருக்கு சிவப்பு அங்கேயே உடுத்து அவரை திருப்ப அனுப்பினார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அவருக்கு இந்த இயேசு ராஜா என்கிறதான ஒரு காரியத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவர் என்ன பண்ணினார்னாக்கா, இயேசுவையே அவர் வெறுத்தார். இயேசுவை அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணிவிட்டார், அவர் உயிர்த்ததலை அவர் விசுவாசிக்கவில்லை. அவருக்கு அவருடைய சீஷர்கள் இப்படி பழகி பெறுகிறதை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது, எரிச்சல் ஏற்படுகிறது. எப்படியாவது இவர்களை அழிக்க வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கம் அவருக்கு வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு காரியத்தை செய்வோம், இவருடைய சீஷர்களை கொலை செய்து விடுவோம். ஒவ்வொருத்தருவாக நம்ம கொலை செய்து விட்டால் பின்பு இந்த கிறிஸ்தவத்தையே இந்த மார்க்கத்தாரை அழித்து விடுவோம் என்கிறதான ஒரு நம்பிக்கையில் இருந்தான். அதன்படியாக யோவானுடைய சகோதரனாக இருந்ததான யாக்கோபை பட்டயத்தினாலே அவன் கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். முதல் 12 சீஷர்களிலே இரத்த சாட்சியாய் மரித்தவர் யாக்கோபு. அவருடைய மரணம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி சீஷருக்குள்ளே ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்துது. சீஷர்களெல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கர்த்தருக்குள் தைரியமாக இருந்தாங்க. அவன் அடுத்த காரியத்தில் பார்க்கின்ற வேளையில் பேதுருவையும் பின்தொடர்ந்தான் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் கூட இந்த ஏரோதனுடைய காரியங்களை பார்க்கின்ற வேளையில் எப்படியாவது சீஷர்களை கொல்ல வேண்டும் என்று வகை பார்க்குறான். இன்றைய காலத்தில் கூட கிறிஸ்தவத்துக்கு எதிராக கிறிஸ்தவத்தை நசுக்க வேண்டும் என்கிறதான மக்கள் நிறைய எழும்பி கொண்டு வருகிறார்கள். அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், கொலை செய்ய வருகிறவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். தம்முடைய அப்போஸ்தலர்களை சீஷர்களை பாதுகாத்த தேவன் உங்களையும் என்னையும் கூட அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த யாக்கோபுக்காக இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். நல்ல வல்லமையுள்ள ஒரு சீஷனாக இருந்தார். அதிக காலங்கள் ஊழியம் செய்யவில்லை. அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று பார்க்கிறோம். இந்த பேதுருவுக்கு முன்பாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்வுக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த இப்படிப்பட்டதான ஏரோதுக்கள் எழும்பாதபடிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஏரோதுக்களை போலதான உம்முடைய ராஜ்யத்துக்கு எதிராக இருக்கிற மக்களை நீங்கள் அதம் பண்ணி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் கூட இருங்க. கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்பட, விசுவாசிகள் பாதுகாக்கப்பட, துன்புறுத்தப்படாதபடிக்கு இரத்த கோட்டைகளாய் மூடி காத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.